இப்போ அடியார்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மாரடைப்புங்கிறது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் டீம்ஸ் த கான்செப்ட் ஆஃப் த ஹார்ட் அட்டாக் ஹோலி டெசிப்ட் ஒன் ஆஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். மார்ஜனம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் நீ சொல்லலே, மார்ஜனம்னு சந்தியாவந்தனத்தில் ஒரு வருகின்ற ஒரு முறை. ரொம்ப ரொம்ப எளிமையானது அந்த பிரயோக பூஜை. அதாவது ஒரு சின்ன குறித்த மந்திரங்களை சொல்லி ஓதியவாறு உதிரில் புனிதமான ஜலத்தை வச்சுக்கோ. பாஸ்கரா அப்படின்னு ஓம் சூரிய இல்லை பாஸ்கரா அப்படின்னு வலதுகை மோதிரவர்களால், இல்லைன்னா கேசவாய நமகான்னு எழுதிப்பா. இப்படி நம்முடைய இறைவன் உரைகின்ற இடமான இந்த இருதயத்திலே 3 தடவை 6 தடவை இல்லை 12 தடவை அப்படியே மொல்லமாக தெளித்து கொள்வது தான் மார்ஜனம். இது அதிகமாக தர்பையில் கூட தெளிக்கலாம். தெளிக்கும்போது ஒரு சிலிப்பு வரும் பாருங்க உங்களுடைய ஹார்ட். நீங்கள் வேணும்னா ஒரு மிஷின் வச்சுக்கோ, கட கட கடன்னு 4 வால்வும் வேலை செய்யும். இப்படி வயதான காலத்தில் ஹார்ட் அட்டாக்னு ஆங்கில மருத்துவம் ஒரு நோயாக சொல்கிறது. அப்படி ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மார்ஜன பூஜை உடனே இப்பொழுதே இன்றைக்கே உதவி செய்யும். நம்ம இருதயத்தில் ஒரு சுரக்கின்ற ஒரு நீர், அதான் ஆத்ம நீரோட்டம். இது பரவெளியில் உள்ள சகலவிதமான மந்திர பீஜாட்சர சக்திகளை அப்படியே கிரகித்து ஈர்த்து மார்ஜன பிரயோகம்னு பேர். இந்த சந்தியாவந்தனத்தில் அது இருக்குது. ஆனால் சந்தியாவந்தன வழிபாட்டு முறைகள் அறியாத பாமர மக்கள் என்ன செய்யறது? கவலைப்பட வேண்டாம். ஒரு மரக்குவளை அல்லது மூங்கில் குவளை இல்லை தாமரை டம்ளரு, இதில் காவேரி கங்கை நல்ல புனித நீரை எடுத்துக்கோ, கொஞ்சோண்டு துளசி வில்லத்தை போட்டுக்கோ. நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்க. மோதிரவர்களால் சட்டையெல்லாம் கட்டிடுங்கோ, பனியனை கட்டிடுங்கோ. நான் பெண்களுக்கு சொல்லவில்லை. பெண்களுக்கு அநேகமாக ஹார்ட் அட்டாக் வராது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் அந்த மோதிர விரலால் இல்லைன்னா உங்களோட தர்பையினால் இல்லை துளசியை நிறைய வச்சுட்டு அதனால் ஓம் கிருதய ஆத்ம ஜோதியே போற்றி, ஓம் ஹிருதய ஆத்ம ஜோதியே போற்றி, ஓம் ஹிருதயாலீஸ்வரா போற்றி, ஓம் ஹிருதயாலீஸ்வரா போற்றி. எனக்கு இந்த ஹெய் சொல்கிறனால நான் தமிழில் சொல்லும்போது எனக்கு தடுமாறுது. ஓம் ஹிருதயாலீஸ்வரா போற்றி, ஓம் ஹிருதய புண்டரீகாட்சா போற்றி, ஓம் ஹிருதய புண்டரீகாட்சா போற்றி. இப்படி தினமும் 12 தடவை ஓதி சூரிய கிரக, அதாவது சூரியவரன்கிற வலது மோதிர விரலால் இதயத்தை நோக்கி நீரை தெளிச்சு போ, பளிச்சு பளிச்சு ஒரு மின்னல் வரும். அதான் மார்ஜனம். உங்களுக்கு என்ன வேணும்? பூணல் அணிந்து கடைபிடிப்பது அதீதமான பலனை உடைய கொடுக்கும். பொதுவாக மார்ஜன பூஜையை முறையாக செய்து வந்தாக்க நெஞ்சு நோய்கள் வரவே வராது. இந்த நோய் இருப்போரும் இதை 3 வேளை, யாரான ஹார்ட் அட்டாக்ல உங்களுடைய படுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே கிடையாது. நீங்களே ஒரு ஜலத்தை எடுத்து அவருடைய இருதய பக்கத்தில் ஒரு தெளிங்க. அப்படி சில்லுன்னு இப்படி ஏந்திருப்பாருங்க. என்ன என் மேலே ஜலம் படுறது, அதை பற்றி ஒன்றும் சொல்லிக்காதீங்க, அவங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு ஆட்டலாம் அப்படின்னு சொல்லுங்க. இப்படி நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த மருத்துவ விஞ்ஞானத்திலே மாரடைப்பு நோய் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாலும் இதற்குன்னு தெய்வீக விளக்கங்கள் பரிபூர்ணமான சத்திய வேத வாக்குகளாக இருக்குது. இதுவரையில் நமக்கு உங்களுக்கு எளிமையாக நம்ம புரிவதற்கு நமது வாத்தியார் சொன்னதே மாரடைப்பு, இருதய கோளாறு, நெஞ்சு நோய் அப்படி சொன்னாரே தவிர, பவித்திரமான இருதயத்திலே அந்த ஆத்மா அங்கே தங்கி இருக்கனால அதில் எவ்வித நோய் அடைப்பு கோளாறு நோய்கள்லாம் ஏற்படவே கூடாது, ஏற்படலாகாது. ஏற்படக்கூடாது என்பதுதான் பிரம்ம நியதி. நல்லா புரிஞ்சுக்கோ. ஆகையினால ஆன்மீகத்தில் மாரடைப்பு என்ற ஒன்றை கண்டிப்பாக யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இது ஏற்புடையது அல்ல. விஞ்ஞான மருத்துவம் இப்பொழுது இதனை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் காலப்போக்கிலே மெய்ஞான விளக்கங்களின் சத்தியத்துவத்தை உணரப் பெறுவார்கள். அப்போ அறுவை சிகிச்சை பண்ணவங்களாம் அட பாவிகளா இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்படி இந்த ஆன்மீக விளக்கத்துக்கு நிறைய டாக்டர்லாம் வந்துக்கிட்ட தெரிஞ்சுட்டு போகிறாங்க. ஐயா, நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்திற்கும் இருதயத்தில் உரைகின்ற ஆத்மா மிக மிக பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் அந்த ஆத்மா உரைகின்ற தேகமானது நாம் செய்கின்ற கர்ம வினையினால்
சூழப்பட்டிருப்பதால் ஒளி பொங்கும் ஆத்மாவை உடலால் மனசால் உணர முடியவில்லை. மருத்துவ விஞ்ஞானத்தால் மாரடைப்பு என்பதை ஆன்மீகத்தில் மார்வெளி தசைவலி மார்வெளி தசைவலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இருதயத்துக்குள்ள அடைப்பு என்ற ஒன்று இல்லாது அதன் வெளி தசைகளில் ஏற்படுகின்ற வலிதான் பொதுவாக மார்வலி. இருதயத்துக்குள்ள கண்டிப்பாக அடைப்பு கிடையாது. மேலே உள்ள தசைகள் ஒரு 7 லேயர் இருக்குன்னு சொல்கிறா, அதில் ஏற்பட வலிதான் மார்வலி. ஆனால் இதுதான் உண்மையான சத்தியமான சித்த விளக்கம். இருதய துடிப்பின் வேகம் அதிகரிக்குது, இரத்த அழுத்தம் இருதயத்துக்கு சுமை அதிகரிப்பதாக மருத்துவம் கூறினாலும் ஆன்மீகம் இவற்றை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. எந்த மகான்களும் சித்தர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மிகுந்த நீங்கள் பரிபூர்ண நம்பிக்கையோட ஒரு பிரார்த்தனை. சென்னை திருநின்றவூர் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். அந்த திருவள்ளூர் போகிற ஆவடி திருவள்ளூர் போகிற இடத்துல திருநின்றவூர்னு ஒரு இடம். இங்கே சுவாமி இருதய ஆலீஸ்வரர், இருதயத்துக்கே அந்த நெஞ்சுகளுக்கே உள்ளவர் ஹிருதயாலீஸ்வரரை. அவருடைய சக்தியால் எந்த இருதய நோய்களையும் உடனடியாக குணமாக்க முடியும். மாரடைப்பு என்று ஒன்று உண்டா என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்துடும். இந்த பூவுலகிலே எவருக்கும் மாரடைப்பு ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. ஹிருதயத்தை பவித்திரமான சுத்தமான புனிதமான ஆன்மா உறைவிடமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் மாரடைப்பு என்பது நிகழ முடியாத ஒன்று. ஆத்மார்த்தமாக மானசீகமாக இதை புரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி தலைவலிக்கான விஞ்ஞான காரணத்தை இங்கே பார்ப்போம். உதாரணமாக உங்களுக்கு தலைவலி என்றால் மருத்துவபூர்வமாக தலையில் உள்ள குறித்த ஒரு நரம்பின் வீக்கம் அல்லது தலையின் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு சரியான அளவில் அந்த பிராணவாயுவான ஆக்சிஜன் செல்லலை, அல்லது குறிப்பிட்ட நரம்பு சக்தியில் அந்த சந்திப்பில் ஏற்பட்டுள்ள நீர்த்தேக்கம்னு சொல்லுவாள். இதான் காரணம் கூறுவது இருக்குது. உண்மையிலே தலைவலிகள் அதில் பல கோடி வகை இருக்குது. அவற்றுக்கு மெய்ஞான காரணமும் நிறையா இருக்குது. உங்களை பற்றி எவரும் அனாவசியமாக எங்கேயோ திட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் நாசமாக போக, அப்படி போக, இப்படி போக. அப்படி எண்ணினாலோ திட்டினாலோ அது பரவழியில் காற்று மூலமாக உங்களை தாக்கி என்னமோ ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் படாத பாடுபடுத்தும். அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும், உங்களுக்கு தலைவலி வரும்பொழுது ஆக நம்மளை ஒழுங்காக திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக அப்படியே நேரடியாக நான் சொல்லி கொடுக்க முடியும். உங்களை திட்டுறது யாருன்னு மறுபடியும் நீங்கள் சண்டைக்கு போவீங்க. தேவையா? அது அடுத்தவங்களுடைய எண்ணங்களின் அந்த பிரதிபலிப்பு பாதிப்பு நம்மை பாதிக்கும்போது தலைவலியாக தெரியும். இப்படி இதுவும் ஒரு இறைநிலை. ஏன்னா தலைவலி என்பது ஒன்று ஏற்படுவதால் தான் நீங்கள் தலைவலி தைலம் மருந்து மாத்திரை இப்படி எத்தனையோ தடவுறது உண்டு. இப்படி நமது நடவடிக்கைகளை தனித்து கொள்வதும் உண்டு. இதனால் பெரும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றப்படுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறியாத ஆன்மீக உண்மையாகும். ஒரு தலைவலி மாத்திரையை உள்ளே தள்ளினால் தலைவலி தீர்ந்து போச்சு. அப்படிப்பட்ட வெளிக்காரணங்களையே நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். நூலறிவில் நம்பிக்கை இருக்கும் வரை இந்த வெளி மருத்துவ நூல் அறிவுதான் மாயா வினோதமாக மாயையாக வேலை செய்யும். நோய்க்கான காரணம் அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி? எவ்வளோதான் தலைவலி மாத்திரைகளை சாப்பிட்டுட்டே இருந்தாலும் போட்டு தள்ளு, அந்த குறிப்பிட்ட மனிதர் யாரோ ஒருத்தர் அவங்களை திட்டுவதை நிறுத்தும் வரை இவருக்கு தலைவலி ஓயாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு செய்வன பண்ணிட்டானான்னு கிளம்பிடுவீங்க. அவ்வளோதான். இப்படி உங்கள் மேல் உள்ள கோபம் அது அடுத்தவருக்கு எதிரிக்கு தனியும் வரை உங்கள் தலைவலி இருந்து கொண்டு தான் இருக்கும். உங்களுக்கு தலைவலி தருபவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அவருக்கு நீங்கள் தீர்க்க வேண்டிய நியாயமான பாக்கியெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சாந்தம் ஆகிடுவாங்க. அது ஏக்கம் தீந்துடும். அப்போ உங்கள் தலைவலி தீந்துடும். ஆனால் இந்த மாதிரியான ஞானம் மெய்ஞானம் காரணம் ரொம்ப ரகசியமாக தான் இருக்கும், தெரியாது. ஏனோ இவற்றை உணரும் தன்மையை நாம் பெற்றுவிட்டால் தலைவலியை தருகின்றவர் யார் என்று தெரிந்துவிட்டால் அவர் மீது நமக்கு என்ன வரும்? குரோதம், விரோதம், இன்னும் கோபம் பகை தான் ஏற்படும். ஆகனால் தான் இதனை தேவ ரகசியமாக வைத்து இது பகுத்து உணர்த்தப்படுவதற்காக இறைவன் வைத்துள்ளான் என்பதை தெரிஞ்சுக்கணும். மாரடைப்பு என்று சொல்லும்போது நூலறிவு என்னும் மருத்துவ விஞ்ஞானத்தை நான் நம்பி இருந்ததால் அதனால்தான் நூலறிவுப்படி மருத்துவ ரீதியாகத்தான் குணத்தை நாடி செயல்பட வேண்டும். நம்மை படைத்த இறைவன் அவன் மீது உண்மையிலே ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குமேயானால் எதையும் தாங்கும்.
தெய்வீக இதயத்தை கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு இன்பமும் துன்பமும் இல்லா வாழ்வை பெற்றிட முடியும். மருந்துகளே தேவையில்லை. ஆனால் தற்காலத்தில் மிகுந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவர்கிட்ட கூட இந்த உத்தம நிலை வரவில்லை. ஏனோ? இப்படி வெறும் இறை நம்பிக்கையானது ஆழ்ந்த நம்பிக்கையாக பழுத்து பழுத்து கனியவே நீண்ட ஆயுளை மனித வாழ்வாக இறைவன் நமக்கு தந்துள்ளான். ஆக இந்த இறை நம்பிக்கை நமக்கு எப்பொழுது முழுமையாக வருமோ அதுவரை இறைவனால் நம் நோய்களை தீர்ப்பதற்கான அனுபவப்பட்டவர்களே மருத்துவர்கள். பித்ரு சக்திகள் மருத்துவர் மூலமாக நம்மை குணமடைய செய்வார்கள். பித்ருக்கள் மருத்துவருக்குள்ளே புகுந்து நமக்கு நல்லது பண்ணுவார்கள். நெஞ்சு வலி வர காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இருதய ஆத்மத்தை காக்கும் ஹிருதயாலீஸ்வரர் பற்றி பார்ப்போம். தொடர்ந்து பகுதி 2, 3 பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும், விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய அகஸ்திய விஜயம் ஆன்மீகத்தினுடைய புனிதமான இதழ் 2001 செப்டம்பர் மாதத்திலே அதை பாருங்கள். டாப்பாக இருக்கும். பள்ளியின் ஆன்மீக குணங்களை பற்றியும் அதில் போட்டிருக்கிறோம். வந்தவாசி ஆலய தேவ பள்ளியினுடைய அற்புதத்தை போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் ஆதாரம் சித்தருடைய ஞானப்பத்திர கிரந்த வடிவிலான அகஸ்திய விஜயம் 1. அதனால் இதிலேருந்து வந்தவங்க தான் இதை வச்சுக்கிட்டு ஜோசியம் விஷயம்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. அதை ஓட்டிகிட்டு அதை பற்றி பரவாயில்ல, நமக்கு அந்த வித்தையும் தெரியும். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதில்லை, அனைத்தினுடையதே அருளாள அருணாச்சலம்.